ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டனாங்கில் எங்களோட 2வது நாள். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே தான். வியட்நாமில் கூடுதலாக நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, அதோட வெஜிடபிள்ஸும் நிறைய எடுத்துக்கிறாங்க. ரைஸ் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. இங்கே ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி. இது என்னன்னு தெரியல காய்ஸ், கஞ்சி மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் சாலட் ஒன்று இருக்குது, கோன் போட்டும் சாலட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது. வியட்நாமில் ஸ்ப்ரிங் ரோல் கொஞ்சம் ஃபேமஸ் போல், நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ரைஸ் இருக்குது. அப்புறம் நூடுல்ஸ் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வியட்நாமில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு சொல்கிறேன் என்னென்னு. ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டோம். இது தான் மார்பிள் மவுண்டன். டனாங்கில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா டனாங் சிட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வாங்க இப்போ போய் டிக்கெட் எடுத்துடலாம். ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரின்னு பார்ப்போம். நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் கைஸ். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 ப்ரைஸ்க்கு இருக்குது. ஒன்று 40,000 வியட்நாமிஸ் டாங், இன்னொன்று 70,000 வியட்நாமிஸ் டாங். என்ன டிஃபரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 70,000க்குள்ளது லிஃப்ட்டில் மேலே போகலாம். லிஃப்ட் அந்த பக்கம் இருக்குது, நம்ம லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். 40,000க்குள்ளது நம்ம மலையேறி போகிற மாதிரி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ நாங்கள் லிஃப்ட்டே சூஸ் பண்ணிக்கிட்டோம். மார்பிள் மவுண்டனில் மொத்தமாக 5 மலைகள் இருக்குது. அதில் மெயினான ஒரு மலையில் தான் லிஃப்ட் இருக்குது. அதுக்கு முதல் இந்த கேவை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். இதுலேயும் சின்ன ஒரு கிளைம்பிங் இருக்கும், கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த மலைகளில் மார்பிளும் லைம்ஸ்டோனும் இருந்திருக்கு, மைனிங்கும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்பிள் மவுண்டன்னு பேரும் வந்திருக்கு. இப்போது என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக மைனிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 5 மலைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயற்கை தத்துவத்தை குறிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மெட்டல், வுட், வாட்டர், ஃபயர், எர்த். அதோட இந்த 5ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனீஸ் அப்புறம் வியட்நாமிஸோட ஃபிலோசபியில் இருக்க 5 எலமெண்ட்டை குறிக்குதான். அப்புறம் இந்த 5 மலைகள்லையுமே ரொம்ப பெருசும் ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொன்னால் துய்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வாட்டர் மவுண்டன். அங்கே தான் நிறைய கேவ்ஸும் பகோடாஸ் அப்புறம் வியூ பாயிண்ட்ஸும் இருக்கான். ஸோ அங்கேயும் நம்ம போகிறோம். இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, பல 100 வருஷங்களாக புத்திஸ்ட் மாங்க்ஸ் எல்லாம் தியானம் செஞ்ச இடமாகவும் இது சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாம் சிவிலைசேஷன் மக்கள் கூட இந்த மலைகளை புனிதமான இடம்னு சொல்லி வழிபட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த கிளைம்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸ்டார்ட்லேயே படியெல்லாம் கொஞ்சம் வழுக்குன்னு போட்டிருக்கு. இதில் மேலே ஏறி போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்காம், ஸோ அதை பார்க்க தான் நிறைய பேர் போயிட்டு வராங்க. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. வாங்க மேலே போக முடியுமான்னு பார்ப்போம். பாதை கொஞ்சம் குறுகலாக தான் கைஸ் இருக்குது. மேலேருந்து வரவங்க வந்த பிறகு தான் இன்னொருத்தவங்க மேலே ஏறி போகலும். ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம் கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஃபைனலி நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட் கைஸ். மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு காற்று நல்லா ஜில்லுன்னு வருது. அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு போகலாம். நம்ம மேலே ஏறி வந்த மாதிரி இல்லை கைஸ். இப்போ கீழே போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வழுக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும்.
ஒரு மாதிரி பனி இறங்கி வந்துட்டோம் கைஸ். கிளைம்பிங் ஒன்றும் டஃப்பாக இருக்கலை, இறங்கி வரும்போது தான் கொஞ்சம் கவனமாக வரணும். மற்றபடி ஓகே தான். நீங்கள் வந்தீங்கன்னாலும் நல்ல ஒரு ஷூ ஒன்று போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த மெயினான மவுண்டனுக்கு போக போகிறோம். இதுதான் அந்த பெரிய லிஃப்ட். இந்த லிஃப்ட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். லிஃப்ட் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கைஸ், அது படியேறி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் கைஸ் அந்த வழி. இது கொஞ்சம் சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கிளைம்பிங் ஒன்று செஞ்சிட்டோம், ஸோ எனர்ஜி இல்லை. நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம். நம்ம ஏற்கனவே டிக்கெட் எடுத்தோம், அதில் லிஃப்ட்டும் இன்க்ளூடட் தான், ஸோ வேறே எடுக்க தேவையில்லை. ஓகே கைஸ், மேலே வந்துட்டோம். மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி பணிய போகலாம், வேறு வழிகளும் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த இடத்துக்கு வந்து திரும்ப லிஃப்ட்லேயும் பணிய போகலாம். இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா பழமையான புத்திஸ்ட் பகோடாஸ் நிறையவே இருக்குது. இதில் 400 வருஷத்துக்கு மேலே பழமையான பகோடாஸும் இருக்காம். மேலே அந்த லிஃப்ட்க்கு பக்கத்திலே மெப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கெங்கே போகலாம், என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி இதிலே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கேவுக்குள்ளே போகிறோம். இங்கே தான் பிக் புத்தா இல்லைனா லக்கி புத்தான்னு சொல்லி ஒரு ஸ்டேச்சு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். இவர் தான் கைஸ் அந்த லக்கி புத்தா. என்ன தான் நம்ம லிஃப்ட்டில் வந்தாலும் இது மேலே வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் மலைகள் ஏறுற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நடந்து தான் போகணும். மேலேயே சின்ன சின்ன ஜூஸ் கடைகளும் இருக்குது. இடையில தேவைன்னா என்ன சரி ட்ரிங்க் ஒன்றும் குடிச்சிட்டு போகலாம். நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தான் வந்தோம், ஆனால் எவ்வளோ குடித்தாலும் தண்ணி பத்தாது. இது அடுத்த கேவ் காய்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. இந்த கேவ்லேயும் கொஞ்சம் மேலே ஏறி போனால் நல்ல வியூ ஒன்று பார்க்கலாம்னு பார்த்தோம், ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொருத்தராக போகக்கூடிய மாதிரி பாதை கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது, வெயிட் பண்ணி தான் போகணும். எல்லா இடமும் கொஞ்சம் வழுக்குது காய்ஸ். க்ரிப் ஒன்று கிடைச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட வெளியில் விட இங்கே கேவுக்குள்ளே கொஞ்சம் குளிராக இருக்குது. இந்த மவுண்டனில் நிறைய கேவ்ஸ்குள்ளே இந்த மாதிரி நேச்சுரலாகவே ஒவ்வொரு ஓப்பனிங்ஸ் இருக்காம். இந்த மலைக்கு மேலே தான் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஸோ இது மேலே தான் ஏறி போகணும் நம்ம. இதில் கேமராவோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே ஏற கஷ்டம் காய்ஸ், மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் ஏற முடியலன்னு நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்காம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் போயிருக்கலாம், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கல அது நமக்கு. இந்த பாறைகளும் ரொம்பவே வழுக்குது, கவனமாக தான் ஏறி போகணும். ஃபைனலி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காற்று பயங்கரமாக இருக்குது.
இந்த வியூ பாருங்கள் guys, 360 அப்படி டனாங் சிட்டி, அப்புறம் பீச், சவுத் சைனா சி எல்லாமே விளங்குது. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றதுக்கு வர்த்துன்னு தான் சொல்லுவேன். மேலே ஏறி போனது மட்டும் இல்லை காய்ஸ், கீழே வரப்பையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிட்டு வரலாம், இல்லைனா மற்ற வழியில் போகிறதும் பெட்டர் தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் அந்த மெயினான கேவ். இந்த மார்பிள் மவுண்டன்லேயே ரொம்பவும் ஃபேமஸான கேவும் இது தான். இந்த கேவுக்கு மேலே நேச்சுரலாகவே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதிலேருந்து சூரிய ஒளி உள்ளே வரும்போது கேவ் முழுக்க ஒரு டிவைன் அட்மாஸ்பியர் உருவாகுது. மார்பிள் மவுண்டன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த கேவ் தான் ஃபோட்டோஸ் வரும் நிறைய. இந்த மார்பிள் மவுண்டனில் உள்ள கேவ்ஸ் எல்லாம் அழகுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. வியட்நாம் வார் நடந்தப்போ கேவ்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலாகவும் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிக்கிறதுக்கு இடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இதோ பாருங்கள் கைஸ், அந்த சூரிய ஒளி உள்ளே வாரது விளங்குது நல்லாவே. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு வாட்சிங் டவர் இருக்குது. அதையும் பார்த்துட்டு என்ன மாதிரி வியூ இருக்குன்னு பார்த்துட்டு பனி இறங்கிடுவோம் நம்ம. இந்த மவுண்டனில் எல்லா வியூ பாயிண்ட்லேயும் நல்ல வியூஸ் இருக்குது கைஸ். மேலே ஏறி வர்றதுக்கும் வர்த்தாக தான் இருக்குது. மேலேருந்து பனியை போகிறதுக்கும் நேவிகேஷன்ஸ் எல்லாம் கணக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகல, இந்த படியில் இறங்கிடலாம். லிஃப்ட்டில் போகிறதுனா இன்னும் கொஞ்சம் நடக்கணும். ஃபைனலி கீழே வந்துட்டோம் கைஸ். 70,000 வியட்நாமிஸ் டாங் கொடுத்து மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வேர்த் தான். இதுக்கு நீங்களும் வருவீங்களா இருந்தால் வாட்டர் பாட்டில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்க ஷூ ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆவாங்க. பனியை வந்ததும் நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான சொவீனியர்ஸ், அப்புறம் ஜூஸ் என்ன சரி குடிக்கிறேன்னா குடிக்கலாம். வியட்நாமோட அந்த ஃபேமஸான கெப்பும் இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். See you guys.